பிரைஸ் தி லார்ட். மார்க்கு 12ஆம் அதிகாரம் வசனம் 1-9 வரைக்கும் இயேசு அந்த திராட்சை தோட்டத்தை கொடுத்து ஒரு ஊமையை சொல்லியிருப்பார். அதோட விளக்கத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். அதாவது ஏதேன் தோட்டத்தில் ஆதாம ஆண்டவர் படைத்து அங்கே வச்சார். அங்கே பிசாசு அங்கே பாவத்தை விதைத்தபடினாலே அதை சரி செய்வதற்கு எத்தனையோ பேர்த்த ஆண்டவர் அனுப்பிச்சு பார்த்தாரு. நோவா, மோசே, அந்த மாதிரி நிறைய தீர்க்க தரிசிகளை அனுப்பிச்சு பார்த்தார். எல்லாருமே பாவத்திலிருந்து மடிந்து போனார்கள். கடைசிய பிதாவாக தேவன் என்ன பண்ணுறாரு, தம்முடைய ஒரே பேரான குமாரனை இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்புறாரு. அவர் தாயின் கருப்பத்திலே பரிசுத்தமாக பிறக்கிறாரு. 30 வருஷம் தன் தாய் தவனுக்கு கீழ்ப்படுகிறாரு. ஒரு மனுஷன் எப்படி வாழணும்னு சொல்லி கொடுக்குறாரு. பசியாக இருக்கிறதுக்கு சாப்பாடு கொடுக்கும், தண்ணி கொடுக்கும், வஸ்திரம் கொடுக்கும், அந்நியனை சேர்த்துக்கொள்ளும், காவலர்களை விடுதலையாக்கும், வியாதியார்களை சுத்தமாக்கும், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணும், மரிச்சோரை எழுப்பும், பிசாசுகளை துரத்தவும், உலகம் முழுவதும் போய் நம்ம சுவிசேஷம் சொல்லி சீசராக்கி நம்ம ஞானஸ்நானம் நம்ம கொடுக்க வேண்டியது நம்மளுடைய வேலை. அவர் மேல் வீட்டில் வந்தபோது பிதா முழு அதிகாரத்தை அவர் கொடுத்து தன்னை தாழ்த்தி சீசருடைய கால்களை கழுவினார். நம்மளை முதல்ல தாழ்த்தணும். அதுக்கு பிறகு ஆண்டவருடைய சரீரத்தை அந்த போஜன பந்தியில் அவர் கொடுக்குறார். இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரம், இது உங்களுக்காக சிந்தப்படுகிற உங்களுக்கு புதிய உடன்படிக்கை ரத்தம், இது பானம் பண்ணும்போது நினைவு கூறுங்கன்னு சொல்கிறார். அவர் கெப்சமேன் தோட்டத்திலே அவர் துவாரத்தில் ரத்தம் சிந்தப்பட்டது. தாங்க முடியாத வேதனையினால் இருந்திருந்தால் அவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் போல இருந்தார். பிதாவை இந்த பாத்திரம் நீங்கள் கூடுமான நீங்கள் முடிச்சுமே ஆகிலும் உன் சித்தத்தின்படி செய்யும் என்று செபம் பண்ணி கொண்டிருந்தார். இந்த ராத்திரில் நீங்கள் எல்லாரும் என்மீத்தமாக இடர்கள் சொன்ன உடனே பேதுரு இந்த ராத்திரிலே உங்களோடு கூட மரித்தால் மறிப்பேன், மறுதளிக்க மாட்டேன் சொன்ன பேதுரு சேவல் கூறுதுகளை 3 தரம் மறுதளிக்கிறான். யூதாஸ் 30 வெள்ளிக்காசு அவருடைய காட்டுக்கு முத்தத்தினால் காட்டிக்கணும். கூட இருந்தவர்கள் எல்லாம் இப்படி செஞ்சாங்க. ஆண்டவரை முதுகலை குத்துறவனும் தான். அவர் ஸ்தோத்திர பாட்டை பாடி கெப்சமி தோட்டத்திலிருந்து மேலே வந்தபோது பிதா முழு அதிகாரத்தை கொடுத்த போது அந்த ராத்திரியில் அவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் போல் இருந்தது போல அந்த ராத்திரிலே அவர் அடிக்கப்பட்டு கெப்சமின் சிலுவையிலே அடிக்கப்படும்படி அவர் கொண்டு போகப்படுகிறார். சிலுவையிலே அறையப்பட்டு நிர்வாணமாய் தொங்கி அழகற்றுவை தொங்கினார். எல்லாவற்றையும் சிலுவையிலே நிறைவேற்றி முடித்தார். அதனால தான் நமக்கு நம்ம ஒரு வெற்றி ஜெயமோட வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து இயேசு விடுதலை உங்களுக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் யாரார் வாழ்க்கையில் பாவத்திலும் சாபத்திலும் இருந்தால் இயேசு இந்த விடுதலை தர வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய சமூகத்தில் நின்று பாருங்க. அவர் எல்லாவற்றையும் விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். பாவத்தை மன்னிக்கிற ஒரே தெய்வம் இயேசு கிறிஸ்து மாற்றம்தான். அவரை தவிர வேறு ஒருவரும் இந்த உலகத்திலே இல்லை. யாரெல்லாம் இயேசுவை விசுவாசிகளோ அவர்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டு, நித்திய ஜீவன் உண்டு, பரிசுத்தமான வாழ்க்கை உண்டு. இதிலிருந்து உங்களுக்கு விடுதலைக்காக இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்குது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தையை கேட்டு ஆசீர்வதிங்க. ஆமென்.